இருக்கும்போது ஏன் நீங்க அது கம்ப்ளைண்ட் ஒரு ஒரு லெவல்ல இருக்கிற நீங்க ஏன் கம்ப்ளைண்டா ரைஸ் பண்ண ட்ரை பண்ணல? என்னோட பிக் போட்டு என்னோட விஷயத்த வந்து நிறைய பேர் மாஃபிங் பண்ணி அது இதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ நீங்க யாருக்கும் அதுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்கன்னு சொன்னா அதுக்கு தான் 4-5 பேர் சப்போர்ட் பண்றாங்க. அப்படியும் 4 பேர் இருக்காங்கன்றது எனக்கு அப்ப தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த விஷயத்த நான் ஸ்டேஷனுக்கோ கம்ப்ளைண்ட்கோ இல்லை என்னோட ஐடியிலேயே நான் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாக அதை நான் போஸ்ட் பண்ணேன்னா கண்டிப்பா வந்து அதுக்கான சப்போர்ட் வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. ஏன்னா அந்த டைம்ல வந்து அந்த கமெண்ட்ல வந்து சொல்றதோட சரி நாங்க பார்த்துக்கிறோம், நாங்க இருக்கோம் அப்படின்னு நாங்க சொல்றதோட சரி அந்த பிரச்சனை யார் சால்வ் பண்ணுவோம்? நான் நீங்க தான் சால்வ் பண்ணியாங்க. ஸோ நான் வெளியிடத்துல At போகணும்னு the end of எனக்கு the அவசியம் இல்லை. வெளியிடத்துல போனாலும் நீ ஏமா சோசியல் மீடியால இருக்க, நீ ஏமா அதெல்லாம் பண்ற, நீ கமெண்ட் இருந்தா அவங்க ஏன் உன்னை பேச போறாங்க, நீ உங்க வீட்டுல பொட்டாட்டேரு இப்படிதான் சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து என்னோட மோட்டிவ் எனக்கு நான் பண்ணணும், நான் வந்து வெளியிடத்துல தெரிவிச்சுக்கணும் என்ன நான் யாருன்னு. அப்படி நான் நிரூபிக்கிற இடத்துல இவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு நான் ஓகே நான் பயந்துட்டேன் அப்படின்னு உட்கார முடியுமா? நான் பேசினாதான் அந்த இடத்துல எனக்கு என்ன சொல்யூஷன் எனக்கு தெரியும். ஸோ நான் வெளியிடத்துல கொண்டு போகணும்னு எனக்கு அவசியமும் கிடையாது.